ஜெய் ஸ்ரீராம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா தேவதானம்பேட்டை என்ற கிராமத்தில் வீர ஆஞ்சநேயர் ஆலயம். இந்த வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் செந்தூர் காப்பு. இந்த செந்தூர் காப்புன்றது வீர ஆஞ்சநேயருக்கு சீதை செந்தூரை சீதை நெத்தியில் வச்சதால் அவங்க ராமருக்கு ஆயுஸ் கெட்டியாக இருக்கிறதாக அந்த அனுமன் வீர ஆஞ்சநேயர் அவர் உடம்பில் பூசினதால் செந்தூர காப்பு. இந்த செந்தூர காப்பு சிறப்பாக நடத்தியுள்ள தேவதானம்பேட்டில் வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சிறப்பாக நடக்கும் இந்த பூஜை. ஜெய் ஸ்ரீராம். இந்த வால் பூஜை சனிக்கிழமை அமாவாசை அன்று வீர ஆஞ்சநேயருக்கு வால் பூஜை சிறப்பாக நடக்கும். இந்த வால் பூஜை எதுவும் கேட்டால், இந்த சூரிய பகவான்கிட்ட கல்வி கற்றுக்க வீர ஆஞ்சநேயர் போகும்போது அந்த வாலில் 9 கிரகமும் சூரிய பகவானும் சிவபெருமானும் சக்தியும் அமைஞ்ச உள்ள வால். இந்த வாலில் வால் பூஜை சிறப்பாக நடத்தினா கல்வி செல்வம், மாங்கல பாக்கியம், தோஷம் எல்லாம் தீரும். இது இந்த வீர ஆஞ்சநேயருக்கு ஆலயத்தில் வால் பூஜை சனிக்கிழமை அமாவாசைக்கு சிறப்பாக நடக்க உள்ளது. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சனிக்கிழமை அமாவாசை அன்று வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பாக திருமஞ்சனம் நடந்து பொங்கல் சுண்டல் சிறப்பாக படையுள்ளார். சாயங்கால டைமில் செந்தூர காப்பும் வால் பூஜையும் வீர ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பும் சிறப்பாக நடத்தி பக்தர் வரவங்களாம் அவங்கவுங்க வேண்டுதலை சிறப்பாக நடத்தி உள்ளார் வீர ஆஞ்சநேயர். இந்த சந்தன காப்பு சத்யா என்ற என் தங்கச்சியும் நானும் இரவும் சேர்ந்து இந்த சந்தன காப்பை வீர ஆஞ்சநேயரை அலங்காரத்தை சிறப்பாக செஞ்சோம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். இந்த ராமனோட பக்தன் அனுமன் ஆலயம் வீர ஆஞ்சநேயர் கோயில். இது 20 வருஷ காலமாக தாயமாக கோயில். இது சிறப்பாக சனிக்கிழமை அமாவாசை அன்று சிறப்பாக உபயதாரர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த உபயத்தை சனிக்கிழமை அமாவாசைக்கு காலை பூஜை பண்ணி இது பிரசாதமும் சுண்டலும் அனைத்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று மாலை 6 மணி அளவில் வால் பூஜை சிறப்பாக நடக்கப்பட்டது. அன்னதானமும் சிறப்பாக நடக்கப்பட்டது. செந்தூர காப்பும் சிறப்பாக நடக்கப்பட்டது. அனைத்து பக்தர்களும் சிறப்பாக வீர ஆஞ்சநேயர் அவங்க ஆலயத்தில் அவங்க வேண்டுதலை வைக்கிறாங்க. சிறப்பாக அந்த வேண்டுதலை இந்த வீர ஆஞ்சநேயர் நிறைவேற்றி வைக்கிறார். ஜெய் ஸ்ரீராம். புனிதம் செய்த பூமியிலே அவதாரம் பண்ண நம்ம வீர ஆஞ்சநேயர் நம்ம ஊரில் தான் தேவதானம்பேட்டிலே 40 அடி உயரங்கள் உடைய ஆஞ்சநேயர் சிலை அமர்ந்துள்ள வர பக்தர்களெல்லாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்கிறார்கள். இந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம்ம வீர ஆஞ்சநேயர் அன்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார். அனைவரும் பிரார்த்தனை நிறைவேறியும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாணயமும் எடைக்கெட காசுகள் போடுகிறார்கள். இந்த தேவதானம்பேட்டை என்றாலே புனிதம் செய்த பூமி. எல்லா கோயில்களும் சிறப்பு வாய்ந்த கோயில்களாக நம்ம ஊரில் அமர்ந்திருக்கிறது. இந்த செந்தூர காப்பு எப்பொழுதும் சாயங்காலம் நடைபெறும். வீர ஆஞ்சநேயருக்கு சீதா பிராட்டி செந்தூரத்தை ஏன் வைத்து கொண்டிருக்கிறீங்க என்று அனுமான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, என்னுடைய ராமர் நீண்ட ஆயுளோடு நிறைந்து வாழ வேண்டும் என்று பிரார்த்தி கொண்டு இந்த செந்தூரத்தெல்லாம் தலையிலே ஒட்டி கொண்டு இருக்கிறேன் என்று சீதா பிராட்டி சொன்னதனால்தான் அதை அனுமான் அதை ஃபுல்லாகவே உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டார். அதுக்கு தான் நம்ம செந்தூர காப்பு ஸ்ரீராம் என்று அவருடைய நெத்தியில் வைத்து கொண்டிருக்கிறோம். வால் பூஜை என்றால் அவங்க சக்தி. அந்த பாரத போரிலே அந்த மணி என்பதை எல்லாரும் புதைந்து கொண்டிருக்கும் போது அந்த மணி சக்தி தான் அவங்களெல்லாம் தூக்கி அவங்களை காப்பாற்றி விட்டது. அனுமான் பாரத போரில் ஒரு முக்கியமான இதாக விளங்குகிறார். தேர்கொடியிலே அனுமான் தான் முன்னாடி அமர்ந்திருப்பார். இது சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயராக விளங்குகிறது. வெளியூரில் இருந்து கூட உபயம் செய்கிறார்கள். வெளியூரில் இருந்த மக்களும் ஆஞ்சநேயரை சுற்றி அவருடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறார்கள். ஜெய் ஸ்ரீராம்.